வெல்கம் டு தங்கப்பூக்கள். சில்க் ஜுவல்லரிக்கு நூல் எப்படி சுற்றுறது அப்படின்னு நான் அந்த வீடியோ தான் உங்களுக்கு போட போகிறேன். ஃபஸ்ட்டு இதுதான், இந்த ப்ராசஸ் தான். நம்ம நூல் சுற்றினா தான் அடுத்து என்ன எப்படி நம்ம ரேப் பண்ணுறது எல்லாம் பார்க்க முடியும். இப்போ ஒரு சாதாரண காலண்டட்டை நான் எடுத்திருக்கேன். சரி, அந்த காலண்டரில் இப்போ வந்து பெரிய பேங்கிள் சிங்கிள் பேண்ட்னா ஒரு 35 டைம் சுற்றுறோம். நம்ம வந்து சிங்கிள்னா ஒரு 3 டைம் சுற்றுற மாதிரி இருக்கும். இதே இது 6 பேங்கிள் 4 பேங்கிள்னா ஒரு 2 டைம் சுற்றினா போதும். நம்ம பேங்கிளுக்கு தக்க நம்ம எப்படி சுற்றணும்னு பார்த்துக்கலாம். சரியா, நம்ம அது வந்து சுற்றுறது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். இப்போ கரெக்டாக அந்த பாருங்கள், நூல் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த முனையை கரெக்டாக பிடிச்சிருக்கேன். சரியா, நல்லா அமுக்கி பிடிச்சிக்கோங்க. அமுக்கி பிடிச்சிட்டு 35 1 2 3 4 5 6 7 8 9 இதை நல்லா ஒன்று போல் இது பண்ணிக்கோங்க. 9 10 11 12 13 14 15 1 by 1 தான் வரணும், சேர்ந்து வரக்கூடாது. சரி, அப்போ நம்ம சுற்ற கரெக்டாக இருக்கும். 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 போல் எடுத்து பண்ணிக்கோங்க. 27 28 30 31 32 34 35 30 டைம் சுற்றிட்டு இந்த நூலெல்லாம் கரெக்டாக ஒன்று போல் இப்படி லைட்டாக இழுத்திங்கன்னா ஃபுல்லாக ஒன்று போல் வந்துடும். இப்போ இதை எப்படி கட் பண்ணுங்க பாருங்கள். கரெக்டாக இதை வந்து லைட்டாக தூக்கினீங்கன்னா நூல் வெளியில் வந்து இங்கே பாருங்கள். தூக்கிட்டு இந்த நூலையை பிடிச்சி நம்ம இங்கே பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் பிடிச்சி கரெக்டாக சிசரை வச்சு நம்ம கட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு சிசரை வச்சு கட் பண்ணியாச்சா, கட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று போல் இங்கே பாருங்கள். இது வந்து ஒன்று போல் லூஸாக 1 by 1 ஆக்கிட்டு நம்ம கம்மை வச்சு க்ளூ வந்து நம்ம அதிகமாக போடக்கூடாது, கம்மியாக தான் போடணும். போட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு காயிட்டு லைட்டாக இதே மாதிரி இந்த காலண்டட்டையில் ஒரு 3-4 டைம் நீங்கள் சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, அந்த பார்த்தீங்களா கரெக்டாக சுற்றி வச்சாச்சு. இப்போ அடுத்த கிளாஸு இப்போ சிங்கிள் த்ரெட்டில் எப்படி நம்ம வந்து வார்ப் பண்ண அப்படின்னு நான் பண்ணேன். இந்த பார்த்திங்கன்னா சிங்கிள் பேங்கிள் எடுத்திருக்கேன். நூலை பாருங்கள் எப்படி ஒட்டியிருக்கேன்னு. பாதி சைஸில் நூலை ஒட்டியிருக்கேன். நல்லா காயணும். எப்படி ஒரு இந்த நம்ம கம்மை வச்சு ஒட்டி ஒரு 5 நிமிஷம் காயணும். அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி வார்ப் பண்ண, எப்படி நம்ம ரேப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நல்லா இழுத்து விட்டு நல்லா இங்கே பாருங்கள் கரெக்டாக இதை பிடிச்சிட்டு 1 by 1 நம்ம சுற்றணும். கரெக்டாக தெரியுதா உங்களுக்கு? அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து எப்பயும் சுற்றக்கூடாது. நம்ம 1 by 1 இது சிங்கிள் பேங்க் தான் நான் சுற்றி காமிக்கிறேன். சரியா, இதை வந்து அப்படியே விரித்து விட்டு சிக்கல்லாம் விரித்து விட்டு நம்ம வந்து சுற்றணும். மேலே சுற்றக்கூடாது, தனித்தனியாக தான் சுற்றணும். சரியா, ஒரு நூலுக்கு மேலே ஒரு நூல் வந்து எப்படி சுற்றக்கூடாது. நல்லா டைட்டாக சுற்றணும். நூல் நம்ம சுற்றுறதை பொறுத்து தான் பேங்கிள்ஸ் நம்மளுக்கு அழகாக வரும். மெதுவாக தான் அவங்க சுற்றி காமிக்கிறேன். நல்லா விரித்து விட்டு நூலை எப்படி பாருங்கள், விரித்து விட்டு சுற்றணும்.
பண்ணுறது உங்களுக்கு வளையலில் நம்ம ரேப் பண்ணுறது. சிக்கன் இருந்துச்சுன்னா கரெக்டாக அப்படியே நூலை ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு சுற்றினீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதுக்கு வந்து நூல் வந்து சிங்கிள் பேங்கிள்ஸ்க்கு கொஞ்சம் நூல் வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். அதனால் ஒரு 3 டைம் 4 டைம் நம்ம வந்து சுற்றி வச்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 3 டைம் சுற்றினா நம்மளுக்கு ஓகே. கொஞ்சம் நூல் இதாக திரும்ப 1 டைம் சுற்றிக்குவாங்க. அதில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ இதாகாது. கொஞ்சம் நூல் வந்து அதில் வந்து மிச்சமாக தான் ஆகும் நம்மளுக்கு. அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கே ஒரு 2-3 நாளில் சுற்றியாச்சுன்னா ரேப் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். பாருங்கள், நூல் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை வந்து எப்படி நம்ம உள்ளே இது பண்ணுறதுன்னு பாருங்கள். லைட்டாக நம்ம வந்து சிறை வச்சு வெட்டிடுறீங்க பாருங்கள். கரெக்டாக ஒன்று போல் வெட்டுங்க. வெட்டிட்டு வெட்டியாச்சா? இங்கே பாருங்கள், வெட்டிட்டு இப்போ இந்த சைடு திருப்பிடுவோம். சரியா? இதை பிடிச்சி அமைக்கி பிடிச்சிட்டு இப்போ கம்மை வந்து நம்ம வந்து இந்த வளையலில் வந்து இங்கே ஒட்டுறோம். கொஞ்சம் லைட்டாக ஒட்டிக்குவாங்க, ரொம்ப கம்மி வேண்டாம். சரி, ஒட்டிட்டு இதை வந்து அப்படியே இந்த கம்மில் வந்து நம்ம தேய்ச்சி விட்றோம். சரியா? ஃபுல்லாக பார்த்தீங்களா? நான் இப்போ வார் பண்ணி பாருங்கள், ரேப் பண்ணி முடிக்க போகிறேன். இது வந்து கரெக்டாக நான் 35 டைம் 3 டைம் சுற்றி இந்த இதுக்கு பத்தலை. அப்போ நம்ம கொஞ்சம் திரும்ப நான் சுற்றிட்டு கரெக்டாக இது பண்ணும்போது பாருங்கள், இப்போ கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி எந்த இடைவெளி இல்லாமல் டைட் பண்ணி நம்ம சுற்றணும். இது சிங்கிள் கட் பேங்கில் தான் நான் சுற்றி காமிக்கிறேன். அடுத்து 2 கட் பேங்கில் சுற்றி காமிச்சிடுறேன். நீங்கள் வந்து 4 கட் பேங்கிளில் ஒன்றும் 6 கட் பேங்கிள்லையும் ஒன்றா சுற்றி இதை காமிக்கிறேன். நல்லா கரெக்டாக எடுத்து விட்டு நம்ம சுற்றணும். டைட்டாக சுற்றிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறது. இப்போ நம்ம கொஞ்சம் நூலை விட்டுட்டு கட் பண்ணுறத வந்து கால்வாசி இந்த சைஸுக்கு இது பண்ணிட்டு கட் பண்ணி கரெக்டாக ஒன்று கூட கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதை வந்து இதை திருப்பி இதை அமைக்கி பிடிச்சிக்கோங்க. சரியா? இப்படி பிடிச்சிட்டு நம்ம வந்து கம்மை வந்து உள்ளே கரெக்டாக இங்கே பாருங்கள் எப்படி கம்மு ஒட்டிட்டு அந்த நூலை வந்து அப்படியே பிடிச்சி அப்படியே ஒன்று போல் அமைக்கி விட்டுருங்க. நல்லா அப்படியே அமைக்கி விட்டுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் காயட்டும். சரியா? இது பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? 6 கட் இது வந்து சிங்கிள் கட் பேங்கிள். அடுத்து 2 கட் பேங்கிளில் எப்படி நான் வந்து ரேப் பண்ணதான் உங்களுக்கு ஒரு சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ நூலை வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன் ஃபுல்லாக. பாருங்கள், இது வந்து 2 கட் பேங்கிள் நூலை ஒட்டி வச்சுருக்கேன். அதை தான் நம்ம வார் பண்ணுறது. நம்ம எப்படி இடைவெளி இல்லாமல் எப்படி நம்ம ரேப் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக ஒன்றுக்கு மேலே ஒன்று வரக்கூடாது. நம்ம இடைவெளி போட்டு சில நேரம் கிராஸாக வரும். கிராஸாக வந்தால் நமக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது, நீட்டாக தான் இருக்கும். நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணுங்க.
35 டைம்ஸ் சுற்றியிருக்கேன் நான். இந்த 2 கட் பேங்கிளுக்கு எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள் நீங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் சுற்ற வரலைன்னா ஒரு 20-25 டைம் கூட சுற்றுங்க. அப்போ நிறையா உங்களுக்கு நூல் வந்து அதுவும் சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 35 கொஞ்சம் நீங்கள் பழகிட்டிங்கன்னா நீங்கள் நூல் நிறையா சுற்றுங்க. கொஞ்சம் வரல, அப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு 20-25 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சுற்றுங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக சுற்றுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து. ஆனால் சுற்ற உங்களுக்கு பழகிடும் நமக்கு வந்து. இதுனா சீக்கிரம் வந்து சுற்றுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். சில இது வந்து ரொம்ப நேரம் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி, அதுக்கு தான் உங்களுக்கு 35 டைம்ஸ் எடுக்குது. நூல் சிக்கல் வராமல் கரெக்டாக அது எடுத்து விட்டுட்டு இது பண்ணுங்க. நான் சுற்றிட்டு லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். நான் சுற்றி பாருங்கள், ஃபினிஷிங் வந்துட்டேன். இது பாருங்கள். நல்லா எடுத்து சுற்றுங்க. நல்லா பிடிச்சி கரெக்டாக வளையல் சுற்றிங்கன்னா நீட்டாக ரேப் பண்ணிடுவாங்க. முடிக்க போகிறேன். கரெக்டாக கடவுளே இல்லாமல் நீட்டாக முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு இப்போ நம்மளுக்கு நூலை கட் பண்ணிட்டு கட் பண்ணிவிட்டு கரெக்டாக இதை வச்சு இப்படி கையை வச்சு இப்படி அமைக்கிட்டு கம் வந்து இந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல நம்ம கம் வச்சுட்டு இந்த நூல் இருக்குல்ல இதை வந்து கரெக்டாக இதை பிடிச்சி அதை ஒட்டி விட்டு எப்படி ஒரு வளையல் நல்லா காயறதுக்கு ஒரு 10 நிமிஷம்னாலும் ஆகும். சரியா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நீட் ஆயிடுச்சா. இது வந்து 2 கட் பேங்கிள், இது வந்து சிங்கிள் கட் பேங்கிள். சரியா, இது சிங்கிள் கட்டு, இது வந்து 4 கட் பேங்கிள். பாருங்கள், இது வந்து 4 கட். நீங்கள் வந்து இன்னும் 6 கட் பேங்கிள் மட்டும் நீங்களே பண்ணுங்கள். சரியா, 6 பேங்கிள் பேங்கிள் தான் 6 கட் பேங்கிள். இந்த இதில் ஒரு 2 வளையல் பண்ணால் உங்களுக்கு எப்படி ரேப் பண்ணணும்னு தெரியும்.